ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்றைக்கி நம்ம நாம்கரன் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ராமா ரொம்பவே சூப்பர்பாக ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் இருக்க போகுது. இந்த ட்ராமாவுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு சின்ன பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுமே என்னுடைய அம்மாவை நீங்கள் கொன்ன மாதிரி என்னையுமே கொன்றாதீங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய பாட்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கு. அந்த கிளவியோ உங்கள் அம்மா போன இடத்துக்குமே உன்னையே நான் அனுப்பி வச்சிடுறேன், நீ கவலைப்படாதமா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணையுமே ஷூட் பண்றாங்க. ஸோ அந்த பொண்ணுமே அந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு ஓடிட்டே இருக்கு. ஸோ பின்னாடியே துரத்திட்டுமே போறாங்க. ஒரு இடத்துல டெட்லைன் மாதிரி ஒரு பெரிய ரிவருமே இருக்கு. ஸோ அந்த பொண்ணால அந்த இடத்துல இருந்து தப்பிச்சும் போக முடியல. அந்த நேரத்தில் அந்த பாட்டியுமே வந்து நீ எங்க ஓடினாலும் கடவுள் என் கையால தான் உனக்கு சாவன் எழுதி வச்சிருக்காரு பாத்தியா, அதில் கடவுளை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணுமே ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பயத்தில் பேசிட்டு இருக்கு. ஆனால் அந்த கிளவியுமே அந்த பொண்ணையுமே ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பொண்ணுமே அந்த கடலுக்குள்ளேயுமே விழுந்துடுது. அப்படியுமே ஆஃப்டர் 15 இயர்ஸ்னு சொல்லி காமிக்கிறாங்க ஒரு சவனை. அவனுமே தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே அவன் பண்ணிட்டு அப்படி வெளியில வந்துமே நேச்சர் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே உட்காந்து எல்லாமே பேசிட்டு இருக்கான். இவன் போலீஸ்காரன் தான். அது மட்டும் இல்லாம இவன் தான் இந்த டிராமாவுடைய ஹீரோ. அப்படியே ஒரு பேங்கை தான் காமிக்கிறாங்க. அந்த பேங்க்குள்ளேயுமே ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள மணி ஃபுல்லாக எடுத்துடுறாங்க. தன்னுடைய லாக்கெட்லேயுமே முத்தம் கொடுத்து அம்மா நீங்கள் எனக்கு எப்போவுமே உதவியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுமே அந்த பேங்க்ல உள்ள எல்லா மணியும் திருடிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம ஹீரோ போலீஸ் தானே. ஸோ அங்கே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வாரான். அங்கேயுமே அந்த திருடனோட கால் தடம்லாம் தெரியுது. ஸோ எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறான். அங்கேயுமே நம்ம ஹீரோவை கிராஸ் பண்ணி ஒரு பொண்ணு போகிறான். ஸோ இவனுக்குமே வேற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. திரும்பி பார்க்குறான். அந்த பொண்ணு போயிட்டு இருக்கும்போது வாட்ச்மேனுமே இங்கே ஒரு வேலை நடந்துட்டு இருக்குமா, ஸோ ஒரு நிமிஷம் நின்னுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுடைய ஃபேஸையே நமக்கு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் சின்ன பிள்ளையில இறந்து போயிருப்பா இல்லையா, ஸோ அந்த பொண்ணு இவ தான் நம்ம ஹீரோயின். ஸோ நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் ரூம்க்குமே வாரான். அங்கே வந்து பார்த்தா ஒரு டாலர் மாதிரி அந்த லாக்கெட்டோட கவர் தான் கிடக்குது. ஸோ அதையுமே நோட்ஸுக்கு எடுத்து வச்சுப்பான். அங்கே இருக்கிற டஸ்ட்பின்லையுமே அவன் நோட் பண்ணுறான். அங்கே உள்ள அந்த பேங்கை திருடினவங்களும் அந்த ட்ரெஸ்ஸை கலத்தி போட்டு போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணியுமே அவன் வச்சுக்கிறான். அந்த இடத்துல இருந்து வெளியில் வந்த நம்ம ஹீரோயினுமே ஒரு இடத்துல பார்க்குறாங்க. அந்த டெம்பிளுக்கு சீஃப் கெஸ்ட்டாக இவங்க வாராங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுமே சொல்கிறாங்க, ஆப்னியை கொண்டுட்டு இந்த கோயிலுக்கு எத்தனை காலத்துக்கு புண்ணியம் தேட போறீங்களோ, ஸோ அந்த கடவுளே உங்களை மன்னிப்பாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியுமே நேராக அந்த கோயிலில் தான் காமிக்கிறாங்க. அங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே உள்ள எல்லாருமே இவங்கள்ட்ட வந்து இவங்க பெரிய ஆள் போல் ரிப்போர்ட் எடுக்க வராங்க. அவங்க வந்துட்டு ஒரு பொண்ணு கேட்குறான், அந்த மாதிரி உங்களுடைய பேத்தி ஆவணி இறந்து போனால, ஸோ அது யாரு கொண்டான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த பாட்டிக்குமே கையெல்லாம் கொஞ்சம் உதறுது. அங்கே இருக்கிற அவங்க பொண்ணுமே அம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையுமே பிடிச்சி வச்சுட்டு உடனே இவங்க சொல்கிறாங்க, சமாளிக்கிறதுக்காண்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் அவன் நிச்சயமாக கடவுள்கிட்ட சரண் அடைஞ்சு தானே ஆகணும், என்னுடைய பேத்தியை இப்படி கொண்டுட்டானா அப்படின்ற மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே சின்ன வயசுல விழுந்திருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துலையுமே நின்றுட்டு இவங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஓஹோ, நீங்க இப்படிலாம் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்களா, உங்களை எந்த காலத்துலயுமே அந்த கடவுள் மன்னிக்க மாட்டான், என்னுடைய ஹார்ட்லயே அந்த புல்லட் நீங்க இறக்குனீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப பாப்பா. அந்த இடத்துல அந்த சைட்ல வந்து நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை இடிச்ச 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அவனுமே நம்ம இந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டுமே அவளை தூக்கிட்டு வந்து ஏமா எந்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுமே எந்திக்க மாட்றாங்க. அப்புறம் அவளுக்கு என்னமாச்சும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாத்தலன்னு பார்ப்பான். ஸோ அந்த இடத்துல அவனுடைய ஃபேஸ்லையுமே அவள் அப்படி துப்பிடுறா. அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்டையுமே ஃபைட் பண்ணிட்டுருக்கா, யார் நீ என்கிட்ட எப்படி நீ தப்பாக நடக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவனுமே ஏம்மா நான் உன்னை காப்பாற்ற தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பார்க்குறான். பட் இவ எதையுமே கேட்க மாட்டேங்கிறா. இவ ரொம்ப ரூடான ஆட்டிடியூட் காமிக்கிற பொண்ணாக தான் இருக்கா. அவனுமே வந்து உன்னை காப்பாற்றினதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும், ஆனால் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உன்னை நான் காப்பாற்ற சொல்லையே, அண்ட் நீ உன்னால தான் நான் அந்த இடத்துலையே விழுந்தேன், நான் பெசாட்டு போயிருப்பேன், நீ தான் என்னை வந்து இடிச்ச தெரியும் தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போவுமே ஹீரோ அவனுடைய ஃபோன்ல டவர் கிடைக்கா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பான். எந்த இடத்துலையுமே டவர் கிடைக்காது. ஸோ இவள்கிட்டையுமே வந்து உன்னுடைய ஃபோன் இருந்தால் கூட நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அவளுமே என் ஃபோன்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இவனுமே அங்கே டவர் கிடைக்கா இங்கே டவர் கிடைக்காது எல்லா இடத்தையும் தான் சுற்றிட்டு இருக்கான். அப்போவுமே இந்த பொண்ணு ரொம்ப சண்டை போட்டுட்டு இருப்பா. அப்போ உன்னுடைய சட்டையை கழட்டி கொடு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. எனக்கு பப்ளிக் பிளேஸ்ல என்னுடைய சட்டையை கழட்ட சொல்ற, உனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, உன் சட்டை ரொம்ப ஈரமாக இருக்கு, உனக்கு காய வச்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் சட்டையுமே வாங்கி ஒரு கம்பளை குத்தி வச்சுட்டு நிற்கா. ஸோ அதை குத்த கூட நம்ம ஹீரோயினுக்கு தெரில போல. உடனே அவன் அதை வாங்கிட்டு அப்படியே நேராக ஓடி போய் வெயில் இருக்கிற இடத்துலயா குத்தி வச்சிடுறான் அந்த சட்டையுமே. தென் நம்ம ஹீரோவுடைய ஃபோனையுமே எடுத்து வச்சுப்பா. இவளுமே எதுவும் டவர் கிடைக்கா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பா. ஆனால் அங்கே டவரே கிடைக்காது. ஸோ இவளுமே அப்படி தன்னுடைய கையில் அந்த ஃபோனை வச்சுட்டு இருக்கும் போதுமே ஒரு ஃபோன் வருது. ஸோ இவளுமே அந்த ஃபோன் எடுத்து ஹலோ ஹலோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. அங்கே வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுமே ஹலோ நீல் இருக்கியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவளுமே வந்துட்டு யாருங்க நீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. உடனே அவனுமே வந்து உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ் கிடையாதா, இது என்னுடைய ஃபோன், ஏன் பெர்மிஷன் இல்லாமல் எப்படி நீ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். தன்னுடைய ஃபோனையுமே வாங்கி அவனுடைய ஃப்ரெண்டுட்டா பேசிட்டு இருக்கான். ஸோ அவனுமே வந்துட்டு எங்கடா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் சொல்றான், நான் இந்த மாதிரி ஒரு காட்டில் மாட்டிக்கிட்டேன் மச்சான், லொக்கேஷன் அனுப்புறேன், ப்ளீஸ் வந்து என்னை கூட்டிட்டு போயிடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்குமே பாதியில் கேட்க மாட்டுது. ஸோ அவனுமே வந்துட்டு அந்த பொண்ணு யாரு அப்படின்ற மாதிரி கேட்கா. நீ எதையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கியாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அட போடா அவளே ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்கா, நீ வேற, எனக்குலாம் அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி லொகேஷன் அனுப்புறேன்டா அப்படின்னு சொல்லவுமே அவனுக்கு அங்க போனு கேட்காமையே போயிடுது. ஸோ நம்ம ஹீரோயினுமே இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணுமே, யார்ட்டையாச்சும் லிஃப்ட் கேட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பா. அப்படி நடந்துமே வந்துட்டு இருப்பா. அங்க பின்னாடி ஒருத்தன் வர்ற மாதிரியே தெரியுது. ஸோ இவளுமே ஒளிஞ்சுக்கிறா. ஆனா வர்றது நம்ம ஹீரோ தான். ஸோ அவனுமே இவளை கடந்து போனதுக்கு அப்புறம் நீ தான் வந்தியா, நான் வேற யாரோ வாராங்கன்னு நினைச்சிட்டேன், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கா. இது என்ன நியாயமா இருக்கு, வேற யாராச்சும் வந்தாங்கன்னா நீ என்ன சொல்ற, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே இவளுமே பேச ஆரம்பிக்கும் போது அவளுடைய வாயுமே மூடி கையையுமே கட்டி வச்சிருக்கான். ஸோ அவளுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கான். அவனுமே பின்னாடி பாரு பாம்பு நிற்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்புறம் தான் இவளுக்கு ரியலைஸேவா ஆகுது. அதுக்கப்புறம் அவளுடைய தலையில இருக்கிற அந்த கிளிப்ஸையுமே எடுத்து அந்த பாம்பு மேலேயே போட்டுடுறான். ஸோ பாம்புமே அந்த இடத்துல இருந்து ஓடிடுது. அதுக்கப்புறம் இவளுமே விட்டுடுறானா அவளை. அப்போ அவ சொல்றான், இந்த பாம்புக்கு தான் நீ என்ன சீன் போட்டியா அப்படின்ற மாதிரி. உடனே உன்னை காப்பாத்தின பத்தியா, நீ என்னைக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்க, உன் வாயில இருந்து ஒரு தேங்க்ஸ் ஒரு சாரி என்னைக்குமே வராது, இப்படி ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிற பொண்ணை நான் என் வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வேற ஒரு வழியில வந்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ நம்ம ஹீரோயினுமே இடிச்சிடுறா. அவளுமே தன்னை எதையோ பண்ண வாரானோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸிங் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நின்றுட்டு இருப்பான். ஸோ இவனுமே பாக்ஸிங் பண்ற மாதிரி நின்றுட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேத்துக்குமே சண்டை வந்துடும். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினோட பேக்ல இருந்து எல்லாமே கீழே விழுந்துரும். அதுல அந்த லாக்கெட்டுமே இருக்கும். ஸோ இவன் அந்த பைய பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த லாக்கெட்டையுமே தனியா எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ள எல்லா திங்ஸுமே வச்சிடுறாங்க. இவனுமே சொல்றேன், என்கிட்ட இருந்து என்னத்தை மறைக்கிற காமி அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, என்கிட்ட இருந்து நான் உன்கிட்ட இருந்து எதையும் மறைக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பட் இவன் எதையுமே கேட்க மாட்டான். அவளுடைய பேக்கையுமே செக் பண்ணி பார்க்கறான். ஸோ எதுவுமே இல்லதுன்னு தெரிஞ்சோனையும் அவள்கிட்டையுமே கொடுத்துடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே ஒரு மெயின் ஏரியாவுக்கு வந்திருப்பான். அந்த இடத்துல ஒரு காருமே வருது. அந்த கார்லையுமே ப்ளீஸ் எனக்கு லிஃப்ட் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அந்த பையலுமே வந்துட்டு சரி லிஃப்ட் தானே உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். நம்ம ஹீரோ கேட்கவுமே அதெல்லாம் உங்களுக்கு தர முடியாது, என்னுடைய கார்ல இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே அந்த கார்ல ஏறியுமே போயிடுறாங்க. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.